ஆனால் ஒன்றில் நீங்கள் கேட்டுக்கொள்கின்ற மண்டூன் குருமன்வெளி பாலம் தொடர்பாக இது ஒரு நல்ல விடயமாக காணப்படுகின்ற விடயம். நிர்மாணிப்பதற்கு மண்டூர் குருமன்வெளி பாலத்தை நிர்மாணிப்பதற்கு அந்த இடத்திலே 8 மீட்டர் அகலமுடைய கலப்பை கடந்து செல்வதற்காக அந்த விடயம் இயக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாலத்தை நிர்மாணிப்பதற்கு முடியாமல் போன காரணம் 6 அடியே உடைய விடயதானத்துடன் தொடர்பட்டது என்றபடியினால் புது பாலம் தருவதற்காக 9 பில்லியன்கள் செலவிட வேண்டி இருக்கின்றது என்பதுபடியினாலும், அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்மேற்கு, மண்முனை தெற்கு, எருவில்பற்று ஆகிய பிரதேசங்களை இணைக்கின்ற அம்பலாந்துறை குருக்கல் மடம் பாலத்தை புதிதாக நிர்மாணிப்பதற்கு, அதுவும் கௌரவ உறுப்பினர் அவர்களே 900 மீட்டர் தொடர்பான ஒரு பாலமாகும். அதுக்கு 10 பில்லியன்கள் செலவிட நேர்ந்திருக்கின்றது. அதுவும் 6 அடியுடன் தொடர்பட்டதான ஒரு விடயம் அல்ல. அதே போன்று இன்னும் ஒரு குரலை பற்று பிரதேச பிரிவில் உள்ள திகிலிவட்டை சந்துவெளி பாலம் மற்றும் பற்று பிரதேச பிரிவில் உள்ள புன்னக்கூடா கழுவன்களி பாலம் தொடர்பாகவும் 200 மீட்டர் நீரூடாக மேற்படுத்தப்படுகின்ற பாலம் 2 பில்லியன் அளவில் அதற்கு செலவு நேர்ந்திருக்கின்ற, அதுவும் 6 பில்லியன் தொடர்பட்டது அல்ல. ஆகையினால் கௌரவ சபாநாயகர்கள் 2012 ஜிகா நிறுவனத்தின் ஊடாக மட்டக்களப்பின் ஊடாக மட்டக்களப்பு லெகுனூடாக பாலம் ஒன்றை நிர்மாணிப்பதற்காக விவரமான அறிக்கை ஒன்று, சாத்தியவள அறிக்கை ஒன்று பெறப்பட்டிருக்கின்றது. அந்த சாத்தியவள அறிக்கையின் ஊடாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட சகல விடயங்களும் கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த வரைபடப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்குரிய நிதியும் மக்களுடைய தேவைப்பாடுகளையும் கருத்தில் கொண்டு அந்த பாலம் 2களை நிர்மாணித்திருக்கின்றார்கள். உங்களுடைய கவனத்துக்கு இதையும் நான் முன்வைக்கின்றேன், இதை சபைக்கு ஆற்றுப்படுத்துகின்றேன். ஆகையினால் இதுதான் உங்களுடைய தெளிவுபடுத்தலுக்காக நான் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறேன். மற்ற விடயங்கள் என்னுடைய விடயதானத்துக்கு உட்பட்ட விடயம் அல்ல. எனது மேலதிக முதலாவது வினாம், மிக்க நன்றிகள் கௌரவ அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தல்கள் மேற்கொண்டமைக்கு. ஆனால் அமைச்சர் அவர்கள் கூறியது போன்று இது மாகாண சபைக்குரிய விடயதானமாக இருந்தால் நான் நினைக்கின்ற இந்த நாட்டில் எப்போதும் இந்த பாலத்தை நிர்மாணிக்க முடியாது. மாகாண சபைகளும் கூட மத்திய அரசாங்கம் வழங்கப்படுகின்ற நிதி மூலமாகத்தான் இயக்கப்படுகின்றது. மாகாண சபை ஊடாக அவர்களுடைய நிதியை நேரடியாக பெற்றுக் கொள்ளக்கூடிய விடயமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அதனால் தான் அதுக்கு அதிகாரத்தை வழங்குமாறு நாங்கள் எப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த சாத்தியவள அறிக்கை தொடர்பாக ஜெயிக்கா அவர் மூலம் கொண்ட விடயம் மண்முனை கல்லடி பாலங்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த 2012-2015 கூட சாத்தியவள அறிக்கைகள் புறப்பட்டு அடிக்கல்கள் நடப்பட்டிருந்தன. 6 அடியே தான் அந்த காலப்பகுதியில் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவர்களுக்கு எனக்கு தெரியவில்லை அந்த அவர்களால் முழுமையாக முன்னெடுக்க முடியும் என்று. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனாதிபதி அவர்கள் சந்தித்த வேளையில் என்னுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் முல்லைத்தீவு, வட்டுவாக்கால், திருகோணமலை கழுப்பாலம் போன்ற விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருந்தன. நாங்கள் கோரியிருந்தோம் அடுத்த வரவு செலுத்தின் போதாவது அதை நிர்மாணித்தாருங்கள் என்று. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் இந்த விடயம் எழுவான்கரை படுவான்கரை என்று கூறப்படுவது ஒரு கலப்பு சார்ந்த ஒரு விடயம். அந்த மக்கள் தொடர்ச்சியாக நிதி இல்லாதபடியினால் அசௌகரியத்துக்குள்ளாக்கினார்கள். இது எப்போதாவது ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. அதனை 6 அடியை பாரமெடுப்பதாக இருந்தால் மிகவும் தெளிவான நம்பிக்கை வைக்க முடியும், உங்களுடைய காலத்தில் அதை செய்ய முடியும் என்று. ஆனால் நீங்கள் குறிப்பிடுவீர்கள் அந்த 6 அடி மாகாண சபை மூலமாக செய்ய முடியும் என்று கூறினால் அதை உண்மையிலே செய்விக்க முடியாது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் ஜனாதிபதி அவர்களிடமும் உங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே முன்வைத்திருக்கின்றீர்கள். நாட்டினுடைய நிதி நிலைமை தொடர்பாகத்தான் இதனை முன்வைத்திருந்தேன். நீங்கள் ஜனாதிபதி சந்தித்த சந்தர்ப்பத்தில் வட்டுவாய்க்கால் முன்னிலைத்தீவு தொடர்பான பாலம் தொடர்பாகவும் யோசனைகளை முன்வைத்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் அதனை பரிசீலனைக்கு உட்படுத்துவதற்கு வரவு செலுத்திட்டு போவது கருத்தில் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாட்டுடைய நிதி நிலைமை தொடர்பாக நீங்கள் நல்ல புரிதல்களோடு இருக்கின்றீர்கள். நாங்கள் முயற்சிக்கின்றோம் இந்த விடயங்களை நிறைவேற்றுவதற்காக. தற்போது இருக்கின்ற படிவத்தில் சட்ட ரீதியாக உள்ள விடயங்களை மாத்திரம்தான் என்னால் கூறக்கூடிய இருக்கின்றது. அரசு மூலமாக நிதி அமைச்சு மூலமாக நிதி ஒதுக்க முடியுமா என்றால் அதனை நாங்கள் பரிசீலித்துக் கொள்ள முடியும். தற்பொழுது இந்த பாலத்தை
பாலத்தை நிர்மாணிக்கும் வரையிலும் ஆர்டி மூலமாக தற்காலிகமாக இந்த படகு சேவை பெரி சேவை செய்யப்படுகின்றது. எதிர்காலத்தை நடத்தி செல்வதற்கு போதுமான அளவுக்கு நிதி இல்லை. ஆகவே கடந்த காலங்களில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த பெரி சேவை இரண்டு பெரி சேவைகள் வழங்கப்பட்டிருந்தன. சந்தியாவளி திகிலிவட்டை போன்றவற்றுக்கு பாவனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே நீங்கள் அறிந்த வகையில் அந்த பாலம் இருக்கின்ற போது பாலத்துக்கு அங்கப்புறமா இப்புறமா செல்வதற்கு விதமான பணம் அறவீடு செய்யப்பட மாட்டாது. மக்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இந்த அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற பெரி சேவையிலே மக்களுக்கு பணம் அறவீடு செய்யப்படுகின்றது. இதனை பயன்படுத்துகின்றவர்கள் மிகவும் ஏழ்மைக்குட்பட்ட பல கிலோமீட்டர்கள் சுற்றுவலை செல்லாமலும் தங்களுடைய வாழ்க்கை தங்கள் உயிரை துச்சமென வைத்துவிட்டு தான் பயணிக்கின்ற மக்களிடம் இந்த பணம் அறவிடப்படுகின்றது. மத்திய அரசாங்கத்தில் மாகாண சபைக்கு இந்த பெரி சேவையை ஒரு சேவையாக முன்னெடுப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய முடியுமா என்று கேட்க விரும்புகின்றேன். இந்த கோரிக்கை உங்களுடைய அவதானத்துக்காக நான் உட்படுகின்றேன். இப்பொழுதும் மட்டக்களப்பு கிரான் பாலம் மழை காரணமாக அந்த பாலத்தை பயன்படுத்த முடியவில்லை. போட்டு நாள் செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே தொடர்ந்து சேர்ந்த நிலைமை காணப்படுகின்ற போது இந்த பெரி சேவிஸை ஃப்ரீ சேவிஸாக இலவச சேவையாக மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மாகாண சபைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று கேட்கொள்ள விரும்புகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் அருண் ஹேமச்சந்திர அவர்களும் நீங்களும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவுறுத்தல்களை ஆலோசனை முன்வையுங்கள். எங்களுடைய நிதி நிலைமைகளை கருத்தில் கொண்டு அதை நிவாரணத்தை வழங்க முடியும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். 4ஆம் வினா